இப்போ ஏஐல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி வந்து இப்போ நிறைய ஏஐ வந்து வந்துடுச்சு. அந்த வகையில் வந்து இப்போ ஏஐ அவதார் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ அவதாரை யூஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏஐ அவதார் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும், அது வந்து நம்ம ஃபேஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, கஷ்டமாக வந்து நம்மளோட ஃபேஸை வச்சு ஏஐ அவதார் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கஸ்டம் ஏஐ அவதார் கிரியேட் பண்றதுக்கு நம்மளுடைய போட்டோ வந்து தேவை. அந்த போட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கூகுள் குரோம்ல போயிட்டு சாட்ஜிபிடியை ஓபன் பண்ணிக்கோங்க. சாட்ஜிபிடியை ஓபன் பண்ண அப்புறமா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி சாட்ஜிபிடியில பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் இமேஜை கொடுத்துக்கோங்க. கிரியேட் இமேஜ் கொடுத்த அப்புறமா அதை வந்து சென்ட் கொடுங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா சாட்ஜிபிடி ஒரு இமேஜ் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ சாட்ஜிபிடி ஏஐ அவதார் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஆனா இதுல வந்து நம்மளோட ஃபேஸ் இல்ல, வேற ஒரு ஏஐ கேரக்டரோட ஃபேஸ் தான் இருக்குது. இதை வந்து எப்படி நம்மளோட ஃபேஸ் வந்து வர வைக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இப்ப அதுக்கு சாட்ஜிபிடில கிரியேட் ஆன இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண அப்புறமா நியூ டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஓபன் பண்ணிட்டு ரீமேக்கர் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. remaker.ai face -swap -free/ இதை டைப் பண்ணி சென்ட் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும். இதோட டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்தீங்கன்னா அப்லோட் ஒரிஜினல் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கே அப்லோட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சாட்ஜிபிடில கிரியேட் பண்ண அந்த ஏஐ அவதார் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏஐ அவதாரை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டு ரெண்டாவது அப்லோட் டார்கெட் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். இதுல வந்து உங்களுடைய இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய இமேஜ் வந்து நேரா ஸ்ட்ரெயிட்டா கேமராவை பார்க்குற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பர்ஃபெக்டா அது வந்து ஒர்க் ஆகும். இது செலக்ட் பண்ண அப்புறமா ஸ்வாப் கொடுங்க. இப்போ ஸ்வாப் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும், நம்மளுடைய ஏஐ அவதாரம் வந்து இங்க ரெடி ஆயிடுச்சு. இங்க டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய ஃபேஸ் வந்து அந்த ஏஐ அவதாரம் வந்து மேட்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஏஐ அவதார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட கஸ்டமா வந்து ஒரு ஏஐ அவதாரம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். திரும்ப சாட்ஜிபிடி உள்ள போயிட்டு நம்ம இந்த ப்ராம்ப்டையும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராம்ப்டையும் நம்ம வந்து திரும்ப காப்பி பண்ணுவோம். ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு திரும்ப பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு உங்களுடைய இந்த யூடியூப்னு இருக்குல்ல, இங்க வந்து உங்களுடைய சேனல் நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெக் தேடல்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லைட்டிங் இருக்குல்ல, இந்த ப்ளூ அண்ட் பிங்க் லைட்டிங் இருக்குல்ல, இதை நீங்க வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லோ அண்ட் ஆரஞ்சு கொடுப்போம். நம்ம லைட்டிங் வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஸ் வியரிங் ஏ பிரைட் yellow ஹுட்டின்னு போட்டிருக்கு. இதில் வந்து நம்ம என்ன கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெட்டு கொடுக்கலாமா? ரெட்டு கொடுக்கலாம், ரெட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட யூடியூப்னு இருக்குல்ல இங்கே, அதை வந்து நம்ம டெக் தேடல்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கேமிங் சேர் இருக்கு, அதை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். வேணா நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் போடணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்கு, அதுவும் விட்டுருவோம். கீபோர்ட் அண்ட் மவுஸு எல்லாத்தையும் நம்ம விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா ஆன் ட்ரைபாட் இருக்கு, இதை நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டை எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரைபாட் வந்து போயிடும். இல்லை நீங்கள் வேற ஏதாச்சும் ஆட் பண்ணனாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. இந்த இதில் டேக் சேவின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த டோனில் உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேற எதுக்காச்சும் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் மேலும் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்னென்னலாம் வேணும், இல்லை வேற மாதிரி ஏதாச்சும் பேக்ரவுண்ட் வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம இதை மட்டும் கொடுத்துட்டு கிரியேட் இமேஜ் கொடுப்போம். இப்போ இமேஜ் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நம்மளோட யூடியூப் சேனல் நேம் வந்துருச்சு, பேக்ரவுண்ட் லைட்டிங் மாறிடுச்சு, நம்ம ஹுட்டி கலருமே மாறிடுச்சு. மேலும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இதில் கஸ்டமைஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்குவோம். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபேஸ் ஆப்பில் போயிடுங்க. ஃபேஸ் ஆப்பில் போயிட்டு அப்லோட் இமேஜில் வந்து கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிப்போம். நம்மளோட ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு ஸ்வாப் கொடுத்துருங்க. இப்போ வந்து அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்வாப் கொடுத்துருங்க. நம்மளோட இந்த இடத்துல நம்ம ஸ்வாப் பண்ணது வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணனா நம்ம வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஏஐ அவதாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஏஐ அவதாரம் வந்து கிரியேட் பண்ணுறது. நம்மளுடைய கஸ்டமாக நம்மளுடைய ஃபோட்டோ வச்சு கிரியேட் பண்ணுற மெத்தட் இதுதான். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஏஐ அவதாரம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை நெட்டில் டவுன்லோட் பண்ணியிருந்தா கூட அதை கூட நீங்கள் இந்த ஃபேஸ் ஆப்பில் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸை வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். This is before and this is after. This is before and this is after. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய கஸ்டமாக ஏஐ அவதார் வந்து கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோவை வந்து ரெடி பண்ணி போடலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஏஐ அவதாருக்கு எப்படி வந்து நம்ம வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறது, இதை வந்து நம்ம எப்படி வீடியோவாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப். இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதுல வந்து விலை கம்மியா கிடைக்கும். இதுல நீங்க பை பண்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் 5 டேஸ்ல உங்கள் வீடு தேடி வரும். இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஐபோன் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. கண்டிப்பா இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாசமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று. அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.